ஹே காய்ஸ், நான் ஒரு ஸ்டோரி பார்த்தேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு கம்பெனியோட சிஇஓ வந்து டெக் லீட் கிட்ட சொல்கிறாரு, நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் யங் மைண்ட் செட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க. சிஇஓ கூட 1-to-1 இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப அவர் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனை கூப்பிடுறாங்க. அவர் 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஒன்று 5 ஈஸி ஒன்ஸா இல்லை 1 டஃப் கொஷினான்னு கேட்குறாரு. ஸோ அவர் வந்து கேட்டதுக்கு ஒரு சிலர் வந்து டஃப் கொஷின்ஸ் சூஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து ஈஸி ஒன்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே அவரோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல. ஸோ லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அதே மாதிரி கேட்குறாரு, 5 ஈஸி ஒன்ஸ் போகிறீங்களா இல்லை ஒரு டஃப் ஒன் போகிறீங்களான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் டஃப் ஒன் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சிஇஓ என்ன நினைக்கிறாரு, இவங்களும் தப்பாக தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் அந்த கொஷினை கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, டே கம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர் நைட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரிக்கி கொஷின் கேட்குறாரு. அந்த பொண்ணு அந்த ட்ரிக்கி கொஷின் கேட்டுட்டு டே கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கேட்குறாரு, ஏன் நைட் ஃபர்ஸ்ட் வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பொண்ணு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணிட்டு, நீங்கள் ஒரு டஃப் கொஷினை தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரியில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, வென் சம்டைம்ஸ் லைஃப் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரிக்கி கொஷின்ஸ் கொடுக்கும்போது நம்ம ரியாக்ட் பண்ணாமல் பொறுமையாக கிளாரிட்டியோட திங்க் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்.